பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து தற்போது நாடு முழுவதும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது தொடங்க இருக்கிறது. இன்னும் சில மணித்துளிகளில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த போர்க்கால ஒத்திகை என்பது நாடு முழுவதும் 244 இடங்களில் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அனல்மின் நிலையம் ஆகிய 2 இடங்களில் இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற இருக்கிறது. போர்க்காலங்களில் மக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், தீவிரவாத தாக்குதல்களில் இருந்து எதிர்கொள்வது எப்படி என்பது தொடர்பான பல்வேறு ஒத்திகைகள் நிகழ்த்தப்பட இருக்கின்றன. மத்திய பாதுகாப்பு படையோடு சேர்ந்து காவல்துறை, தீயணைப்புத்துறை, தேசிய மாணவர் படை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட இருக்கிறார்கள். சென்னை துறைமுகம் பகுதியிலும் அதேபோன்று கல்பாக்கம் அனல்மின் நிலையம் பகுதியிலும் சரியாக 4 மணிக்கு சைரன் ஒலி ஒலிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அரை மணி நேரம் இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெற இருக்கிறது. மும்பை, அமிர்தசரஸ் உள்ளிட்ட நாடு முழுவதும் 244 இடங்கள் என்பது பாதுகாப்பு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த இடங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது சரியாக 4 மணிக்கு தொடங்கி 4:30 மணி வரை நடைபெற இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அனல்மின் நிலையம் ஆகிய 2 இடங்கள் என்பது கடற்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிரவாதிகள் அத்துமீறி நுழையும் பட்சத்தில் அதை எதிர்கொள்வது எப்படி என்பது தொடர்பான பல்வேறு செயல்பாட்டு முறைகள் என்பது செய்து காண்பிக்கப்பட இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகள், நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். மும்பை, பஞ்சாப், சிலிகுரி, ஜம்மு காஷ்மீர் உட்பட பல்வேறு இடங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகைக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சுசித்ரா. தொடர்ந்து இப்போ போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது நாடு முழுவதும் தொடங்க இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம். பல நாடுகளில் 244 இடங்களில் தற்பொழுது போர்க்கால இந்த ஒத்திகை என்பது தொடங்கி இருக்கிறது. தலைநகர் டெல்லி, பஞ்சாப், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய 244 மாவட்டங்கள் இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகைக்கு தேர்வு செய்யப்பட்டு அதனுடைய அந்த ஒத்திகைகள் என்பதும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சிவில் டிஃபென்ஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருடைய அந்த ஒத்துழைப்போடு இந்த ஒரு போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், பொது மார்க்கெட்டுகள், பள்ளிக்கூடங்கள் ஆகிய பகுதிகளில் இந்த ஒரு போர்க்கால ஒத்திகை என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருவதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக போர் மூலம் சூழலில் எவ்வாறு செயல்பட வேண்டும், பொதுமக்கள் என்னென்ன அம்சங்களை மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பொதுமக்களுக்கு விளக்கி வருகிறார்கள். பொது வணிக வளாகங்கள், பள்ளிக்கூடங்களில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் என்பதையும் தீயணைப்புத்துறையோடு இணைந்து சிவில் டிஃபென்ஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளும் தற்பொழுது விலக்கி வருவதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 244 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு அங்கு உள்ள அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பான ஒரு விளக்கம் என்பதும் ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில் அதற்கான ஒரு ரிஹர்சல் நேற்று அதிகாரிகள் மட்டத்திலான ரிஹர்சல் என்பது நடைபெற்றிருக்கும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகுதான் இன்று தற்பொழுது இந்த போர்க்கால ஒத்திகை என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. டெல்லியினுடைய 65 பகுதிகளில் இந்த ஒரு போர்க்கால ஒத்திகை என்பது நடைபெற்று வருவதையும் முக்கியமாக பார்க்க வேண்டும். மார்க்கெட் மட்டுமல்லாமல் ரெசிடென்சியல், அதாவது பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள், அரசு அலுவலகங்கள், அது வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த ஒரு போர்க்கால ஒத்திகை தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுசித்ரா. சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அனல்மின் நிலையம் பகுதிகளிலும் இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது தொடங்கி இருக்கிறது. அது தொடர்பான செய்திகளையும் நேரலையும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.